योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय। Whatever exists is one life, unity. Nothing is separate, nothing isolated. This beggar is related to the sun, to the moon, to the infinite cosmos. This beggar is not limited to this point. जय योगी राम सतमार, योगी राम सतमार, योगी राम सतमार, जय गुरुराय। சாமியை தரிசனம் பண்ண வர்றதுன்னா நாங்கள் அந்த காலத்தில் இது அப்போல்லாம் ஜாஸ்தி ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, 76 நினைக்கிறேன். அப்போது சாமிகிட்ட வரும்போது நான் பிறப்புறேன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டெல்லாம் இப்படி சாமிக்கிட்ட நான் போகிறேன், நீங்கள் ஏதாவது தர்றீங்களா, சாமிக்கு ஏதாவது தர்றீங்களான்னு கேட்டு வாங்குவோம். அப்போ ஒருத்தரும் அவங்க பிரசாதத்தை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஊதுவத்தி கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் சாமிகிட்ட கொண்டு வந்து நேரம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுப்போம். சாமி வாங்கிக்கிடுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் நான் எங்கள் மாமா வீட்டோட சேர்ந்து திருவண்ணாமலைக்கு வர வேண்டியது இருந்தது. உடனே பத்மாவதி அம்மா, முரேஷ்ஜியுடைய அம்மா, முரேஷ்ஜியுடைய வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன், நீங்கள் ஏதாவது தர்றீங்களான்னு கேட்குறதுக்காக நான் போனேன். அந்த சமயம் பார்த்து அவங்களுடைய லலிதா, அவன் மகளுக்கு கல்யாணம் ஆகி அவங்க அம்மாவுக்கு கல்யாண பலகாரம் பக்கோடா, ஒரு முந்திரி பருப்பு பக்கோடா ஒரு பொட்டணம் அவங்க அம்மாவுக்கு கையில் கொடுத்துருந்தா. கரெக்டாக கொடுத்து முடிச்சிருக்கா. நான் போய் சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்க வீடு வீடு கொஞ்சம் தள்ளி, அதனால் அவன்ஸா ஓஹோ அப்போ நீங்கள் பிறப்பிங்கன்னா நான் என்ன கொடுக்க, அம்மா நீங்கள் அந்த பக்கோடத்தை கொடுத்துருங்கம்மா, நான் உங்களுக்கு பிறகு பக்கோடா கொண்டாந்து தர்றேன், நீங்கள் எனக்கு இந்த பக்கோடாவை சாமிக்கு நான் கொடுத்துட்றேன், அதனால் தயவுசெய்து எனக்கு அந்த பக்கோடா கொடுங்கம்மான்ட்டு அவங்க கையில் இருக்க பக்கோடாவை கேட்குறேன். உடனே பத்மாவிமா சொல்கிறாங்க, என்ன நீ விளையாடுறியா, சாமியை சோதிக்கிறீங்களா, அவருக்கு பல்லு இல்லை, அவருக்கு முந்திரி பருப்பு பக்கோடாவை கொடுத்து நீ வேடிக்கை பார்க்குறியா, நான்லாம் கொடுக்க மாட்டேன், சாமியை நீங்கள் என்ன பாடுபடுத்துறீங்கன்ட்டு அவங்க மாட்டேன். உடனே அவர் சொன்னேன், அதெல்லாமா நான் அன்போடு சாமிக்கு முந்திரி பருப்பு பக்கோடா கொடுத்துட்றேன், உங்களுக்கு நான் பிறகு கொண்டு வந்து தருவேன், அதனால் இந்த கொடுங்க, அவங்க அம்மா கையிலேருந்து வாங்க போகிறேன். உடனே அவங்க சொல்கிறாங்க, ராஜேஸ்வரி நீ இதை சாமிக்கெல்லாம் கொண்டா கொடுக்காத ராஜேஸ்வரி, இதை உன் பிள்ளைகளுக்கு கொடுத்துரு. உடனே லலிதா சொல்கிறா, ராஜேஸ்வரிக்கா நீங்கள் இதை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது பார்த்துக்கோங்க, இதை நேராக நான் சாமிகிட்ட அன்போடு கொடுக்குறேன், கொடுத்துடணும். சரின்ட்டு நான் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு வந்து சாமி முன்னாலே எப்போதும் கூடையிலே சாமிக்கு என்னென்ன ஜாமான்கள் வச்சுருக்கணுமோ அதையெல்லாம் அந்த ஒரு கூடையில் வச்சுருப்பேன். அந்த கூடையில் ஜாமான்களை அந்த பக்கோடா பொட்டலத்தையும் வச்சுட்டேன். ஆக கடைசியில் பத்திரமாத்தான் அந்த கூடையை கொண்டு வந்தேன். ஆனால் இங்கே சாமிகிட்ட வந்துட்டோம். சாமி சன்னி ஸ்ட்ரீட் வீட்டில் அந்த தூண் பக்கத்தில் கொண்டு வந்த அவரோட பிரசாதத்தை எல்லாம் வைங்க நாங்கள் சரின்னு அவர் அந்த கூடையும் அந்த தூண் பக்கத்துலேயே வச்சுட்டோம். ஆனால் இப்போ ஒரு சாமி சொன்ன பிறகு தான் அவர் கையில் கொடுக்கணும், அது வரைக்கும் நாங்கள் தொட முடியாது. ஆக தூண் பக்கத்தில் வச்சது அப்படியே இருந்தது. சாமி சொன்னாங்க, இன்னைக்கு இந்த பிரசாதத்தில் வாங்கலை, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டுட்டு போய் நாளைக்கு திரும்ப கொண்டு வாங்கன்றாங்க. சரின்னு திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டோம், அவரோட ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்கள் லாட்ஜில் 3 ரூம் போட்டிருந்தோம். 3ல் நான் ஒரு ரூமில் இருக்கேன், நடுவு பேரில் எங்கள் மாமா பையன் பேஷண்ட்டு, அவனுக்காகத்தான் நாங்கள் சாமிக்கே வந்தது. அவனுக்கு சுகமில்லைங்க
கேட்குறதுக்காகத்தான் சாமிகிட்டே வந்தது. ஆக பேஷண்ட் ரூம் நடு ரூம், அடுத்த ரூம் அவங்க பேஷண்ட்டே தம்பி ரூம். ஆக 3 ரூம் இருக்கும் உடுப்பி ஹோட்டலில் போட்டிருந்த ரூம். சாமிகிட்ட மறுநாள் எல்லோரும் அவருடைய பிரசாதத்தை எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மறுபடியும் சாமிகிட்ட தூண் பக்கத்துலேயே வச்சுட்டேன். சாமியை பீப்பில் பார்த்தாங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து, ராஜேஸ்வரி உன்கிட்ட யார் என்ன பிரசாதம் கொடுத்துருக்கா? நான் சொன்னேன். சரி, லலிதா கொடுத்த பக்கோடா பட்டணத்தை கொண்டா. சரி சாமிஜின்னு சொல்லிட்டு வேகமா கூடையில் போய் பார்த்தா லலிதா கொடுத்த பக்கோடா பட்டணம் மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஜாமானும் இருக்கு. ஆக நான் திருப்பி பார்க்குறேன், என்னடா இவ்வளோ சின்ன உருண்டை பொட்டான், அந்த பொட்டை எப்படி எங்கே தவற முடியும் நினச்சேன். என்ன சாமி என்னையவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் எனக்கு திரும்ப தேடி பார்க்குறேன், கிடைக்கலன்னு எனக்கு ஒரு பதட்டம் வந்துடுச்சு. எப்படி இதை மட்டும் தவற விட்டுட்டோம், ஐயோ தவறிடுச்சுன்னு அவ்வளோ பயமாக இருக்குது. உடனே என்னோட வந்தவங்க, ஒருவேளை எங்கள் பகுதியில் கண்ட மாறிடுச்சு என்னமோ அதையும் பாருங்கன்னாங்க. அவங்க பையிலையும் பார்க்குறேன். பார்த்தா ஆனால் அதுலேயும் இல்லை. ஆக சாமி இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ராஜேஸ்வரி பக்கோடா பட்டணத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாங்கிறாங்க. உடனே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. இல்லை சாமிஜி, நான் ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கேன். சாமியாரை இப்படி சொன்ன உடனே ரொம்ப பயந்துட்டேன். இல்லை சாமிஜி, நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கல சாமிஜி, நான் பத்திரமாத்தையும் வச்சுருந்தேன் சாமிஜி. இல்லை ராஜேஸ்வரி பிள்ளைகளுக்கு தான் பக்கோடாவை கொடுத்துட்டா. திரும்ப சொன்ன உடனே நான் சொன்னேன், சாமிஜி நான் பத்திரம் வச்சு வச்சுருந்தேன், ஆனால் தூத்துக்குடியில் ஒரு கதை நடந்துச்சு சுவாமி, அதுபடி என்ன கதை நடந்தது ராஜேஸ்வரி? நான் நடந்ததை சொன்னேன். இப்படி பத்மாதி மாட்டில் போய் பிரசாதம் கேட்க போனேன். அந்நேரம் லலிதா அவங்க அம்மா கையில் கொடுத்துருந்த பக்கோடா பட்டணத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்த அந்நேரம் பத்மாதிமா, ராஜேஸ்வரி நீ இதை கொடுக்கக்கூடாது, உன் பிள்ளைகளுக்கு கொடுத்துரு. சாமிக்கு பல்லு இல்லை, பாவம், அவரை முந்திரி பருப்பை சாப்பிட சொல்லி நீங்கள் சோதனை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சாமி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, ஓ ராஜேஸ்வரி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டா. இல்லை சாமி, எனக்கு அழுகையே வந்துடுச்சு. சாமி முன்னாடி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சாமி தவறுதலாக மறந்துச்சு, எங்கேயோ தெரியல சாமிஜி, காணவே சாமிஜிங்க. சரி போய் உட்காருவோம் சொல்லிட்டு மற்றதெல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க. அன்றைக்கு முழுவதும் ராஜேஸ்வரி பிள்ளைகளுக்கு பக்கோடா பட்டணம் கொடுத்துட்டா. கொஞ்ச நேரம் பேசுவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் பேசுவாங்க. பிறகு மறுபடியும் ஆரம்பிச்சுவாங்க, ராஜேஸ்வரி பிள்ளைகளுக்கு பக்கோடாவை கொடுத்துட்டா. இல்லைன்னு தலையை ஆட்டிட்டு அழுகையாக வரும். இவங்களுக்கு லலிதாவுக்கு நான் என்ன பதில் பேசுவேன், எப்படி சொல்லுவேன்ல, அப்படி ஒரு பயம் வந்துடுச்சு. சரின்னு அன்றைக்கு முழுவதும் பல தடவை சொல்லி இது பண்ணிட்டாங்க. நாங்கள் அன்றைக்கி மறுபடியும் போய் லாட்ஜில் போய் தங்குங்கன்னுட்டாங்க. லாட்ஜுக்கும் சாமி வீட்டுக்குலாம் நடு ரோட்லாம் மெயின் ரோடு இருக்குது. நாங்கள் அதை தாண்டி தான் உடுப்பி ஹோட்டலுக்கே போகணும். நாங்கள் போய் அவர் ரூமில் படித்தோம். 3ஆம் நாள் மறுபடியும் சாமிக்கிட்ட வர்றோம். வந்தால் அன்றைக்கி பக்கோடா பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரத்தோடு அதுக்கு முந்தின நாள் பேசினவங்க அன்றைக்கு பக்கோடாவை பற்றியே பேசலை. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டாங்க, பேசினாங்க, எல்லாம் செய்தாங்க. சொல்லிவிட்டு அன்றைக்கு 3ஆவது நாள் சாயங்காலம் 5 மணிக்கு இனிமேல் நீங்கள் ஊருக்கு பிறப்புவோம்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமி சொன்ன பிறகு அந்த உத்தரவுப்படி தான் நாங்கள் நடப்போம். அதே போல் சாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு சரி இப்போ போயிட்டு வர்றோம் சாமிஜி. அப்போவும் கூட பக்கோடாவை பற்றி ஒன்றுமே அவர் பேசவே இல்லை. சரி வீட்டுக்கு ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்து ஆனால் எனக்கு மனசில் ரொம்ப வேதனை. லலிதாட்ட போய் என்ன சொல்கிறது, அவள் கொடுத்த பக்கோடாவை நான் இப்படி தொலைச்சிட்டேனேன்னு எனக்கு சொல்லணுமேன்ட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நாங்கள் 3 பேரும் அப்புறம் ரூமை காலி பண்ணி 2 கார்லேயும் ஜாமான்கள் கொண்டு போய் ஏற்றிட்டோம். ஏற்றின பிறகு அந்த எங்கள் ரிலேஷன் சொல்கிறாங்க, சரி ஒரு ஆள் இறங்கி ரூமில் எதுவும் ஜாமான் விட்டுருக்கான்னு பாருங்களேங்கிறாங்க. நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி
நான் என் ரூமில் நான் இருந்து தங்கியிருந்தேன் ரூமை பார்த்து. நடு ரூம் பேஷண்ட் ரூம். பேஷண்ட் ரூமில் அந்த டேபிளில் அதுக்குரிய மருந்துகளாக வச்சுருந்தோம். அதனால் அந்த ரூமுக்குள்ள நாங்கள் யாருமே போகலை. பேஷண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே ரூமுக்குள்ளே போகலை. மருந்து அந்த டேபிளில் மருந்து இருந்ததுனால அதை தொடவும் இல்லை. நாங்கள் அந்த ரூமுக்குள்ளேயே நுழையில. ஆனால் நான் முதல் ரூமை பார்த்து 2வது ரூமுக்கு போகிறேன். மேஜெல்லாம் அந்த பக்கோடா பொட்டில் இருக்குது. அப்படியே எனக்கு ஒரே தேவை போச்சு. ஏன்னா மருந்துகளெல்லாம் எடுத்து காரில் வச்சுட்டாங்க. அதனால் அந்நேரம்லாம் ஒன்றுமே இல்லை. நான் போய் பார்க்க போகும்போது அந்த காலி மேஜையில் அந்த பக்கோடா பொட்டினம், ஒரு உருண்டை பொட்டினம் அது மட்டும் இருக்குது. சாணே இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், இதான் பக்கோடா பொட்டினம், இது எப்படி இங்கே வந்துச்சு? இல்லை, எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எப்படி இந்த ரூம்குள்ளே இவ்வளோ நேரம் மருந்து வைக்கிறதுல கூட அந்த பொட்டில் இல்லையே, அது பிறகு எப்படி இந்த பொட்டில் வந்துச்சு? எல்லாருக்கும் ஒரே தேய்ப்பு. சரி, வேகமாக போய் சாமிகிட்ட கொடுத்துருங்க சொன்னோடனே நானும் எங்கள் ரிலேஷன் சேர்ந்து சாமி வீட்டுக்கு போனால் சாமி எங்களை எதிர்பார்த்து இருக்கிறது போல் வாசலில் நின்று அப்படியே எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே வாசலுக்கே வந்து நின்று எங்களை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நான் வேகமாக போய் சாமிஜி தான் பக்கோடா போட்டினேன் சாமிஜி, இருந்துச்சு சாமிஜி என்ன சொல்லி கொடுத்த உடனே சாமிஜி சிரிக்கிறாங்க. ராஜேஸ்வரி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினச்சா இந்த பிச்சைக்காரன் வாங்கிக்கிட்டான், போய் லலிதாட்ட போய் சொல்கிறியா? சரி சாமி சொன்னேன். சாமி ராஜேஸ்வரி, இந்த கதையை நீ எல்லாருக்கும் சொல்லணும் ராஜேஸ்வரி. இந்த கதை எப்படி நடந்துச்சுன்ட்டு நீ இதை எல்லாருக்கும் சொல்லணும், சொல்லுவியா? சரி சாமிஜி, சொல்கிறேன் சாமிஜி. சரின்னு அதோட விட்டுட்டு பிறகு நெக்ஸ்ட் டைம் இவ்வளோ கொஞ்ச நாள் கழித்து அடுத்த தடவை சாமிஜி தரிசனம் பண்ண போகும்போது அந்த ஹாலில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாம் சனி ஸ்ட்ரீட் வீட்டுக்குள்ளே தரிசனம். அப்போ அந்த ஹால்லாம் ஆள் நிறையா உட்காந்துருக்காங்க. இந்தோடனே நான் போனவுடனே, ராஜேஸ்வரி போன தடவை பக்கோடா போட்டலாம் காணா போன கதையை இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவியா? நாங்கள் சரி சுவாமிஜின்னு சொல்லி நடந்ததை எல்லாத்தையும் அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொன்னேன். வேறு மறுபடியும் சுவாமிஜி சொன்னாங்க, ராஜேஸ்வரி இந்த கதையை எப்போதும் எல்லாருக்கும் நீ தெரியப்படுத்தணும் ராஜேஸ்வரி. சரி சுவாமிஜி. ஆச்சரியம் தான், அது எப்படி அந்த ரூமுக்கு எப்படி பக்கோடா போகும்? நான் வச்சதே கூடையில் ரோடு கடந்து அந்த ரூம்குள்ளே பூட்டிட்டு வர்றோம். அந்த மருந்து எடுக்கிறதுல அந்த பக்கோடா இல்லையே. மருந்து எடுத்த பிறகு அந்த கூட நான் காரில் அப்போ ஏறினது பிறகு தானே அதுக்கு பக்கோடா வந்துருக்கு. அது எப்படி வந்துச்சு? அதுதான் அந்த ரூமில், பேஷண்ட் ரூமில் பக்கோடா இருக்கும்ல. எவ்வளோ ஆச்சரியம், நினைக்கவே முடியாது. அதே போல் பிறகு நாங்கள் கேதார்நாத் போயிருந்தோம். கேதார்நாத் போயிருந்த சமயம் கேதார்நாத் போகும்போதே சொன்னாங்க சுவாமிஜிட்ட வந்து ஆசிரியர் போயிருந்த சமயம் சாமிஜி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன். ராஜேஸ்வரி டெய்லி எனக்கு லெட்டர் எழுதணும் ராஜேஸ்வரின்றாங்க. அதுமாதிரியே நான் போஸ்ட் கார்டு வாங்கிட்டு போய் தினமும் சாமிஜிக்கு லெட்டர் எழுதி போட்டுருவேன். கேதார்நாத்துக்கு போயிட்டோம். போன பிறகு என்னுடைய ஸ்நேகிதி ஒருத்தவங்க இருந்தாங்க, அமர்ஜோதின்னு. அவளும் நானும் கேதார்நாத்தில் சந்திச்சுட்டு டயர்டாக ஒரு இடத்துல உட்காந்தோம். அப்போது நான் என்ன சொல்கிறேன், அமர்ஜோதி நீ டயர்டாக இருக்க, நான் ஏதாவது பால் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவனை டீ கடை இருந்துச்சு கேதார்நாத்லேயே. அந்த போய் டீ வாங்க போகிறேன். அப்போ ஒரு வயசானவர் தள்ளாடிட்டு வர்றாரு. அந்த உடனே வந்து ஏதாவது வாங்கணுன்னு எப்படியே பார்த்தாரு. அப்போது எனக்கு அந்நேரம் சாமிஜி ஞாபகம் வரல. ஆனால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சாமிஜி எங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும், சாமிஜி எனக்கு தரிசனம் கொடுக்கணுன்ட்டு தெரியல. அப்போ அவர் அந்த கடையில் பார்த்தோன்னே நீங்கள் ஏதாவது வாங்கிக்கணும். எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் அவர்கிட்ட நான் சொன்னேன், அந்த கடைக்கார்கிட்ட சொன்னேன், அவர் என்ன கேட்குறாரோ அதை எல்லாத்தையும் அவர் கொடுங்க. அவர் இப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு பக்கோடா மாதிரி ஒரு பலகாரம் இருந்துச்சு. அசல் உருண்டை பக்கோடா மாதிரி, நான் பார்த்த பக்கோடா மாதிரி. அது வேணும்னாரு. நான் சொன்னேன், இல்லை இந்த ஜாங்கிரிலாம் நல்லா இருக்குது ஜாங்கிரி, அதுதான் வேணும் எனக்கு அது பக்கோடாவை காட்டி சொல்கிறாரு. சரின்னொடனே சரி அவர் கேட்குறத கொடுங்க. ஆக பிறகு அவர் வாங்கிட்டு
அவருக்கு வேணுங்கிறத கொடுங்கன்னா அது வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு போனவர் மறைஞ்சிட்டார். அது பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு, ஆகா சாமிஜி நமக்கு வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க, நமக்கு அது கூட தெரியலேன்னு சொல்லிட்டு அப்புறம் கேதார்நாத்லேருந்து வந்த பிறகு சாமிஜிட்ட வந்து சொன்னேன், சாமிஜி நீங்கள் கேதார்நாத்தில் வந்து நீங்கள் தரிசனம் கொடுத்துருங்க சாமிஜி. பக்கோடா சிரித்தாங்க.